பொதுவா திமுக 5 வருஷம் ஆட்சியை முடிக்கும் போது பொதுமக்கள் திமுக மேல கடுப்பாகிறது, வெறுப்பாகிறது வழக்கம், வரலாறு. ஆனா இந்த முறை திமுக 5 வருஷம் ஆட்சி முடிக்கும் போது திமுக காரங்களே கடுப்பா இருக்காங்க. திமுகக்கு இதுதான் கடைசி தேர்தல். திமுக செத்து போச்சுன்றது அவங்களோட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் போதே தெரியுது. 13 சிட்டிங் திமுக எம்எல்ஏங்களுக்கு சீட் இல்ல. ஆனா அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு 19 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுலயும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாத 5 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா 50 வருஷமா கருணாநிதிக்கும், ஸ்டாலினுக்கும், உதயநிதிக்கும், இன்பநிதிக்கும் கோவணம் துவச்ச கொத்தடிமைங்க திமுக காரங்களுக்கு மட்டும் சீட் இல்ல. 10 ரூபாய் பேட்டரியில கூட பிளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனா கருணாநிதி குடும்பத்தை நம்பி வாழ்ந்த திமுக காரங்க வாழ்க்கையில மைனஸ் மட்டும் தான் இருக்கு. கருணாநிதி குடும்பத்துக்கு அதுதான் பிளஸ். திமுகவை விட்டு நம்ம புரட்சி தலைவர் வெளியில வரும்போதே அந்த கட்சியில இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம், கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, கொள்கை, நல்லாட்சின்னு எல்லா நல்ல விஷயங்களும் திமுகவை விட்டு வெளியில வந்துருச்சு. கருணாநிதியோட கொத்தடிமைங்க மட்டும் அங்கேயே இருந்துட்டாங்க. இந்த திமுக இப்போ பழைய கொத்தடிமைகள் எல்லாம் ஸ்டாலின் காலி பண்ணி புதுசா கொத்தடிமைகளை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. திமுக